ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் தான். எதனால் இந்த சிம்பிளாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரு கேம் ஏதாவது ஒன்று எடுத்தான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக அதை வந்து அடிச்சிருவான். ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏசியில் 14 அப்படின்னு அடிச்சிருப்பான். ஒரு நாள் விட்டு ஏபியில் 14, இன்றைக்கி வந்து பிசியில் 14 அப்படின்னு சொல்லி வரணும். அவன் டேரெக்டாக அடிப்பானா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஒரு வேளை அடித்தானா நான் மாதத்தில் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுனால பிசியில் 14 அப்படிங்கிற மாதிரி வரணும். ஓகேங்களா? அந்த 14 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏ போர்டு என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏ போர்டுமே பார்த்திங்கன்னா 4 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், 1ஆந்தேதி அன்றைக்கி சி போர்டு 4, ஒரு நாள் விட்டு பி போர்டு 4, ஒரு நாள் விட்டு இங்கே ஏ போர்டில் 4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 414 அப்படிங்கிற மாதிரி வரலாம். சப்போர்ட்டுக்கு ஒரு 469 அப்படிங்கிற மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த 14க்கு ஃபுல் பவர் ஏதாவது வச்சான் அப்படின்னா இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 69 அப்படின்னு கெஸ்ஸிங் வந்து இன்றைக்கி சிம்பிள் தான். இன்னொரு 2 நாள் போனால் தான் நமக்கு எப்படி ஆடுறான் அப்படிங்கிறது தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர் வந்தாலும் 1, 4 அப்படிங்கிற நம்பரை வந்து உள்ளே கூட வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பேரில் வின்னிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் பூரா பார்த்திங்கன்னா நமக்கு 1, 4 இல்லாமல் கேம் இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு 4, ஒரு நாள் விட்டு 4 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டுருக்கு. ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே அடித்த எல்லா டேட்லையுமே 1 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகேங்களா? ஆல் போல் ட்ரை பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு 1 அப்படிங்கிறத வச்சு ட்ரை பண்ணலாம். அடுத்த நாள் லாஸ் ஆனாலும் அடுத்து 1ங்கிறத ஒரு 10 டோக்கன் ட்ரை பண்ணி அடுத்த நாள் 1ங்கிறத ஒரு 20 டோக்கன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி உங்களுக்கு அதில் ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஓகேவா? அடுத்து வேறு ஒரு ரூட்டில் எனக்கு ஒரு 452 அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கெஸ்ஸிங் கிடச்சிது. உங்களுக்கு அது ஏதாவது கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கெஸ்ஸிங்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதத்தில் எப்படி ஆடிட்டுருக்கான் பாருங்கள். ஜிக்ஜாக்கு வந்து நம்ம ஒரு டைம் சொல்லியிருப்போம் உங்கள்கிட்ட. அடிக்கடி நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயுமே கேட்டுட்ருப்பாங்க, ஜிக்ஜாக் பேட்டர்ன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் அடிக்கடிலாம் வராது, எப்போயாவது ரேராக வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதை அந்த நேரத்தில் சொல்லலாம். இப்போ இந்த மாதத்தில் பாருங்கள், ஏ போர்டு 1, அடுத்த நாள் பி போர்டு 1, திருப்பி ஏ போர்டு 1, திருப்பி பி போர்டு 1. ஓகேவா? இப்போ மறுபடியும் ஏ போர்டு 1 வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. அதனால் உங்களுக்கு 1 அப்படிங்கிறது ஆளில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் 1 வருமாங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏ போர்டில் 4 வர்ற மாதிரி இருக்குது, 1 வர மாதிரியும் இருக்குது. இன்னொரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன், அதையும் பாருங்கள். இப்போது இன்றைக்கி வருதோ வரலையோ நீங்கள் இந்த நம்பரை நீங்கள் எப்போ கணக்கில் வருதோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஏபியில் 12 அப்படின்னு சொல்லி அடித்தான், ஒரு நாள் விட்டு 14 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். இன்றைக்கி அடித்தா கேப்பில் இருக்கிற ஒரு 13 அப்படிங்கிறத அடிக்கணும். அந்த 13ங்கிறத அவன் திருப்பி 31 கூட அடிக்கலாம். அதனால் ஏபியில் ஒரு 13 இல்லை 31 அப்படின்னு அடிக்கலாம். அந்த ஜிக்ஜாக் படியும் ஏ போர்டில் 1 வருது, இந்த ரூட் படியும் நமக்கு ஏ போர்டில் 1 வருது. அப்படிங்கிறதுனால நமக்கு இவ்வளோ நம்பர் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. இப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு ஏபியில் இந்த மாதிரி நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கெஸ்ஸிங் நல்லா இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான் கெஸ்ஸிங்கு. நம்மளோட பைனரி குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, பைனரி ட்ரேடிங், அதாவது ட்ரேடிங்கு கேரளா லாட்ரிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது வேறு விதமான ஒரு விஷயம், இது வேறு விஷயம். ஓகேங்களா? ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது வந்து ரொம்பவே ஒரு ஒர்த்தபுளான ஒரு விஷயம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸில், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ, லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் கமெண்ட்லேயே நான் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.